ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் வளர்ச்சி பயணம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்த தொடர் நிகழ்ச்சி. இன்று இடம்பெறுவது வனவிலங்குகளின் பாதுகாப்பு குறித்த சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்கிறார் புதுச்சேரி வனம் மற்றும் வனவிலங்குத்துறை ஆணையர் டாக்டர் அருள்ராஜன். நேர்முகம் காண்பவர் ஆனந்தி முருகன். இந்தியா உலகின் வளமான உயிரின பன்முகத்தன்மை கொண்ட நாடுகளில் ஒன்று. காடுகளும் வனவிலங்குகளும் சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதை கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது. காடு வளர்ப்பு மற்றும் மரக்கன்றுகள் நடுவதற்காக நாடு முழுவதும் மரக்கன்றுகள் நடும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தாயின் பெயரில் ஒரு மரம் நடும் திட்டம் அனைவராலும் வரவேற்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமன்றி காடுகளின் பரப்பளவை இந்தியாவில் அதிகரிக்க மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு நிதி உதவியும் வழங்கி வருது. மத்திய அரசின் நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி மூலம் புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் இந்தியாவில் புலிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து வருவது ஒரு முக்கிய சாதனையாக கருதப்படுது. இதேபோல ப்ராஜெக்ட் சீட்டா திட்டம் மூலம் ஆப்பிரிக்காவிலிருந்து சீட்டாக்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடியால் இந்தியா கொண்டு வரப்பட்டன. ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் திட்டத்தின் கீழ் யானைகளின் வாழ்விடங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. அது மட்டுமன்றி இயற்கை வளங்கள் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பல்வேறு மேடைகளில் எடுத்துரைத்து வருகிறார். சுருக்கமா சொன்னா, காடு வளர்ப்பு, புலிகள் பாதுகாப்பு, யானைகள் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஆகிய துறைகளில் பிரதமர் திரு மோடி ஆற்றி வரும் பங்கு அளப்பரியதாகும். புதுச்சேரியில வனத்துறையினர் செய்து வரும் பணிகள், மத்திய அரசின் வனம் தொடர்பான திட்டங்கள் போன்றவை குறித்து நம்மிடம் பேச வந்துள்ளார் வனம் மற்றும் வனவிலங்குத்துறை ஆணையர் டாக்டர் அருள்ராஜன். வணக்கம் சார். வணக்கம். இப்ப புதுச்சேரியில வனப்பரப்பு எவ்வளவு இருக்கு? புதுச்சேரி சுற்றுச்சூழல் வனவிலங்கு பாதுகாப்புல புதுச்சேரி வனத்துறையோட பங்கு என்ன? புதுச்சேரி பார்த்தீங்கன்னா ஒரு யூனியன் டெரிட்டரி. நம்ம இந்தியாவில் பல்வேறுபட்ட மாநிலங்களும் யூனியன் டெரிட்டரி இருக்கிற நேரத்தில் நம்ம பாண்டிச்சேரி உடைய யூனியன் டெரிட்டரி ஒரு யூனிக்கான யூனியன் டெரிட்டரி. கிழக்கு கடற்கரையிலையும் மேற்கு கடற்கரையிலும் இணைந்து இருக்கிற ஒரே யூனியன் டெரிட்டரி நம்ம யூனியன் டெரிட்டரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மேங்க்ரூவ் காடுகள்லேருந்து, மேங்க்ரூவ் காடுகள்ன்றது அலையாத்தி காடுகள். அலையாத்தி காடுகள் நார்மலான ஃபாரஸ்ட், அர்பன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா நம்ம அர்பன் ஏரியாவில் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியான காடுகள். ஸோ இவை அனைத்தையும் சேர்ந்து காடுகள்னு சொல்றதுக்கு பதிலாக இது பசுமை பரப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். காடுகள்ன்ற போது ரொம்ப குறைந்த அளவுல தான் இருக்கு. அதை அதிகப்படுத்தணும் அப்படின்றது நம்மளுடைய அரசினுடைய கடமையாகும். மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து நிறைய ப்ரோக்ராம்ஸும் பாலிசியும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை சிறப்பான முறையில் நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே சார். இப்போ வனவிலங்குகளோட பாதுகாப்புல புதுச்சேரி வனத்துறையோட முக்கிய சாதனைகள் என்ன? மனிதன் எவ்வளவுக்கு எங்களுக்கு முக்கியத்துவமோ அதே அளவுக்கு ஒரு மரமோ, ஒரு செடியோ, ஒரு கொடியோ, ஒரு விலங்கோ, இல்லை ஒரு பட்டாம்பூச்சியோ, பூச்சி கூட எங்களுக்கு மிக்கும். ஏன்னா இவை அனைத்தும் இணைந்து தான் ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அந்த சமநிலையான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் இங்க ரொம்ப அவசியமானது. மத்திய அரசோட வனவிலங்கு பாதுகாப்பு திட்டங்கள் புதுச்சேரியில எந்த அளவு செயல்படுது? மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு செக்டார் அப்படின்னு, அதாவது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்ஸ் ரெண்டுமே ஃபாரஸ்ட் அப்படின்றது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கும். அப்படின்னா மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து சட்டங்களை இயற்றலாம். இதன் மூலம் பசுமையையும் சூழ்நிலையையும் சமநிலைப்படுத்துவதற்கு உண்டான வழிமுறைகள் இதுல இருக்கு. அப்படின்னும் போது மத்திய அரசு பல்வேறுபட்ட ப்ராஜெக்டுகளை, பல்வேறுபட்ட ப்ரோக்ராம்களையும் இந்த நாடு முழுவதும் 33% ஃபாரஸ்ட் கவர் கொண்டு வரணும். அது இல்லாமல் 3 பில்லியன் கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோட, அதாவது சிங்க் பண்ணணும்.
மத்திய அரசினுடைய வழிகாட்டலின்படி எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நிறைய ப்ராஜெக்ட்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ரிசீவ் பண்றாங்க, பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதுக்கு பேர் வந்து சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அப்படின்னு பேரு. ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம்னு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் புதுச்சேரி நாங்க எதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னா ஃபாரஸ்ட் ஃபயர் ப்ரிவென்ஷன் அப்படின் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து பணம் கொடுத்து எப்படி எல்லாம் காடுகள் வளர்க்கறதுன்றது வந்து அதுக்கு வேற வகையான பணம் கொடுக்குறாங்க. அந்த காடுகள் அழியாம நேச்சுரலாவோ ஆர்டிபிஷியலாவோ, இப்போ ஒரு நாளுக்கு வந்து ஒரு தீ பிடிச்சிக்குது, காட்டு தீன்றது எவ்வளவு மோசமானதுன்னு உங்களுக்கு தெரியும். அது வந்ததுன்னா அது அணைக்க முடியாதுன்னு தெரியும். லாஸ்ட் 10 வருஷமா ஒரு ஃபயர் இன்சிடென்ட்ஸே ஆகாம ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். கண்ட்ரோல் பண்றது வந்து அடுத்த ஸ்டேஜ். இது வந்து நம்ம பாண்டிச்சேரி தான் வந்து ஃபயரே ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஆகல. அதுவும் லாஸ்ட் 10 வருஷமாவே எனக்கு தெரிஞ்சு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் புதுச்சேரி அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஒரு ஃபயர் இன்சிடென்ட்ஸ் கூட நடக்கல. ஸோ இதே போல சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னு ஒன்று கொடுப்பாங்க. எப்படின்னா மேங்க்ரூவ் காடுகளை வந்து அதிகப்படுத்தணும். ஏன்னா நம்மளுடைய அலையாத்தி காடுகள் தான் நம்மளுடைய ப்ரிவென்டிவ், நம்மளுடைய ப்ரொடெக்டர்ஸ். கடல் ஆழி பேரலை வந்ததுன்னா அலையாத்தி காடுகள் தான் நம்மளை காப்பாற்றும். அதன் அடிப்படையில் 20 கோடி ரூபாய் வந்து 2024 பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. அதன் மூலமா நம்ம 55 ஹெக்டர் பரப்பளவு கொண்ட ஏரியாவில் நம்ம வந்து அலையாத்தி காடுகள்ல இருந்து வரக்கூடிய அந்த மரங்களை அதிகப்படியா நட்டு வருங்காலங்கள்ல ஏதாவது பேரலைகள் வருது அப்படின்ற சிச்சுவேஷன்ல அது ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்ற நோக்கத்தோட கண்டினியூஸா செஞ்சிட்டு இருக்கோம். 76 ஸ்கூல் ஈகோ கிளப் ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. மரத்தை நடன்றது மட்டும் இல்லாம மரத்தை வளர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தையும் கொண்டு வந்தாங்க. அது இல்லாம ஸ்டேட் பட்ஜெட், ஸ்டேட்ல இருந்து பணத்தை கொடுத்து 333 அப்படின்ற ஒரு பேட்டர்ன்ல நம்மளுடைய பாரத பிரதமர் மார்ச் மாதம் வந்து ஆன்மீக வனம் அப்படின்ற பேர்ல பாண்டிச்சேரியில மார்ச் மாதம் வந்து தொடங்கி வச்சு போனாரு. பள்ளிகளிலும் எல்லா கல்லூரிகள் எல்லா மனிதர் பாண்டிச்சேரியில் இருக்கிற அத்தனை பேரும் தன் தாய்க்கு ஒரு பேர் ஒரு மரமாவது இதுல நடுங்க, இந்த 3ல அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அதே போல இந்த மரம் எல்லாமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாருக்குமே கொடுக்குறோம். எல்லா ஸ்கூல்லையும் ஸ்கூல் நர்சரி அப்படின்ற பேர்ல அவங்களே ப்ரொடியூஸ் பண்றதுக்கு உண்டான ட்ரைனிங்கையும் அவேர்னஸையும் ஸ்கூல் பசங்களுக்கு கொடுக்குறோம். ஈகோ வாரியர் பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க தன்னுடைய ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க, வெளியே இருக்கிற பப்ளிக்கும் கொடுப்பாங்க. இதன் மூலமா 33% பசுமையை நம்ம வந்து இந்த மாதிரி செயல்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய ப்ரோக்ராம் மூலமும் ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய ப்ரோக்ராம் மூலமும் இது எல்லாத்தையும் கலெக்டிவா கொண்டு வந்து மக்களுடைய ஒரு இயக்கமா மாத்தி இதை நம்ம வந்து செயல்படுத்திட்டு இருக்கோம். போன வருஷம் 11,27,000 மரங்களை நட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி வருஷமும் 9 லட்சத்துக்கு பக்கம் நட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய ஃபண்டை பயன்படுத்தி நம்ம கடற்கரை இல்லை காலாப்பட்டுலேருந்து மணப்பட்டு வரிய இங்கே பாண்டிச்சேரியில், அதே மாதிரி காரைக்கால் மாஹி யானம் அதுலேயும் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா இடத்துலையும் பனை விதைகளை வந்து போன வருஷம் மட்டும் 4.5 லட்சம் பனை விதைகள் நட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி வருஷம் 2.5 லட்சம் நட்டுருக்கோம். இந்த வருஷம் 7 லட்சத்துக்கு மேலே பிளான் பண்ணியிருக்கிறோம். இனிமேல் தான் விதைகள் வந்து உருவாகுது, அது கொண்டு வந்திருக்கோம். இந்த இடத்துல மட்டும், மற்ற இடத்துல எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நிறைய இடத்துல பனை விதைகளை வந்து கடற்கரையினுடைய மணல் பகுதிக்கும் நம்ம மண் பகுதிக்கும் இடைப்பட்ட அந்த இடத்துல நட்டுற போது நமக்கு வந்து அது நீண்ட காலமாக வாழக்கூடியது. எவ்வளோ பெரிய பேரலையாக வந்தாலும் அது தடுத்து நிறுத்தும், இல்லை அதனுடைய அலைகளினுடைய வீரியத்தை குறைக்கும். அதனால தான் அலையாத்தி காடுகளும் பனை மரங்களையும் 3 வருஷமாக தொடர்ச்சியாக அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதலின்படி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்டினியூஸாக நட்டு 80-90% சீட்ஸ் வந்து முளைத்து நல்ல நிலைமையில இருக்குது. இப்போ சார், நீங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு இது ஞாபகமா வருது. அழிவு நிலையில இருக்கிற ஆமை குஞ்சுகளை நீங்க எப்படி பாதுகாக்கிறீங்க சார்? சிறப்பான ஒரு கேள்வி மேடம். இப்போ பாண்டிச்சேரி தான் இந்தியாவிலேயே முதன்மையா திகழ்ந்து. எதுக்குன்னா அறிவியல் பூர்வமா ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் அப்படின்ற ஆமைகளை, பச்சை ஆமைகளை வந்து பாதுகாப்பதிலையும் அதனுடைய எண்ணிக்கையை பெருக்குவதிலையும் அறிவியல் பூர்வமா நாங்க வந்து இப்போ செயல்பட்டு இருக்கிறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி ஆர்டிபிஷியல் நியூரல் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு மெத்தடை, அதன் மூலமா கடற்கரை ஓரத்துல எந்த இடத்துல அதிகமா வருது, எந்த நேரத்துல வருது அப்படின்றத முன்னதாகவே ப்ரிடிக்ட் பண்ணி, முன்னதாகவே நமக்கு இந்த இதெல்லாம் வரும் அப்படின்ற முன்னதாகவே ஒரு எதிர்பார்ப்புகளோட அதை நம்ம வந்து நுண்ணறிவு மூலமா நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணி அந்த ப்ரிடிக்ஷன் படி இதுவரையும்
சிறப்பான முறையில் போன வருஷம் 40,000 ஆமை குஞ்சுகளை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அது எவ்வளோ பர்சன்ட்னா 86%. அதாவது 100 முட்டையில் 86% முட்டை வந்து நல்ல வகையில் எக்ஸிட்டு கன்சர்வேஷன் பேர், அதாவது முட்டை வச்சிரும். அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல நாம் வந்து அதே வகையான சுச்சுவேஷன்ஸை க்ரியேட் பண்ணி கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது அது வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கடற்கரையோரம் அந்த மாதிரி வச்சாங்கன்னா நாய், அப்புறம் காட்டு விலங்குகள், பன்றி, இதெல்லாம் வந்து அந்த முட்டைகளினுடைய வாசத்துக்காக அதை தோண்டி எடுத்து அதை டேமேஜ் பண்ணும். அதை வந்து தடுக்கிறதுக்காகவும் அதை கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சு ஹேச்சரின்னு பெறும். அதுக்கு அந்த மாதிரி ஹேச்சரி 8 இடத்துல 7 இடத்துல லாஸ்ட் 2 இயர்ஸாக இது வந்து சிறப்பான வகையில் பண்ணி 92% சொல்லிட்டு நல்ல வகையில் ஹேச்சபிலிட்டி, அது வந்து பர்சன்டேஜ் இவ்வளோ பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் எதுக்கு நாம் இதை கன்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய மரைன், அதாவது கடற்கரையினுடைய சமநிலை, கடலுக்குள்ள அரசாங்கம் அதுக்குன்னு ஃபண்டை ஒதுக்கி அதுக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நிறைய ப்ராஜெக்டை கொடுத்து அதில் ஒரு வகையான ப்ராஜெக்டும் இது தான். எப்படின்னா, இது அந்த டர்ட்டில்ஸ் வந்து அதனுடைய நம்பர்ஸ் அதிகமாச்சுன்னா கடலில் வர அந்த டெட் மெட்டீரியல்ஸு, தேவையில்லாத அழுக்குகள், கிருமிகள் சுத்தப்படுத்தக்கூடிய இவங்க வந்து ஸ்கேவெஞ்சர்ஸ் அப்படின்னு போனோம், கழிவுகளை தின்னக்கூடிய ஒரு உயிரினமாகவும் இது செயல்படும். ஸோ இதன் மூலம் வந்து மக்களுக்கு அறிவுறுத்துறது என்னென்னா, இந்த டர்ட்டில்ஸை வலையில் மாட்டினாலும் அதை எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு டேமேஜ் ஆகிருக்கலாம், நீங்கள் அதை கொன்னீங்கன்னா நம்மளோட என்டையர் வாழ்வாதாரமே பாதிப்படையும். ஸோ அதை மனதில் கொண்டு கொள்ளாமல் அதை தவிர்க்குமாறு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடத்துல புதுச்சேரியில் வனவிலங்கு பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுதா? இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலம் மக்களுக்கு தெரியப்படுத்தும் கருத்துக்கள் என்ன? நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், என்ஜிஓஸ், அப்புறம் டூரிஸ்ட் வராங்க, அவங்கள வச்சு இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்குறோம். அது இல்லாமல் நிறைய வீடியோஸ், நிறைய ஸ்டாண்டிஸ், நிறைய போர்ட்ஸ், ஒவ்வொரு ஈக்கலாஜிக்கலி ஆர் என்வரான்மெண்டலி இம்பார்ட்டன்ட் டேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு என்வரான்மெண்ட் டே, வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் பயன்படுத்தி அதில் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தாமல் சாலிட் வேஸ்ட்டு, அது வந்து வேஸ்ட்டுன்ற ஒரு கான்செப்டே இல்லாமல் இயற்கையான பொருட்களை பயன்படுத்தி இயற்கையான முறையில் மக்களுக்கு வந்து அவேர்னஸை க்ரியேட் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படின்னா, சீட் டஸ்டிங் பென்சில் அப்படின்னு போன வருஷம் நம்ம ஹானரபிள் எல்ஜி ஐயா வந்து தொடங்கி வச்சார். அதில் எப்படின்னா, ஸ்கூல் பசங்க வந்து பென்சில் எடுத்துகிட்டு போவாங்க இல்லைங்களா, பென்சில் பாக்ஸ், அந்த பென்சில் பாக்ஸையே நாங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணி அதில் பென்சிலும் போட்டுக்கலாம், அதனுடைய கீழ்ப்பகுதியில் ஓட்டை போட்டு அதில் மூடி மாதிரி வச்சு அதில் நிறைய சீட்ஸ், விதைகளை நம்ம வந்து அவங்களுக்கு ஸ்கூல்லேயே வச்சு இது கொடுப்போம். அது போன வருஷம் இனிஷியேட் பண்ணோம். இந்த வருஷம் இன்னும் அது வந்து எல்லா ஸ்கூல்ஸ்க்கும், குறைந்த ஸ்கூலில் தான் நம்ம அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ அப்படி பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் வேஸ்ட், ரோட் சைடில் குப்பைகள்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, மழைக்காலத்துக்கு முன்னாடி அதை கொடுத்தோம்னா பசங்க அங்கே போகும்போதெல்லாம் அந்த டஸ்டிங் அப்படி தூவி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீடுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்ல, மழை வந்துடும். அது அங்கே இருக்கிற அந்த குப்பை கூலங்கள்லாம் மக்கி அந்த மக்கின உயிரை எடுத்துட்டு இது வந்து பெரிய உயிராக வளரும் அப்படின்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்டது தான் சீட் டஸ்டிங் பென்சில் கடந்த ஆண்டு. இந்த ஆண்டு அது வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். குறைந்த ஸ்கூலில் தான் நாம் போன வருஷம் 75 ஸ்கூலில் பண்ணோம். இப்போது அதிகப்படியான ஸ்கூலில் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகளை நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். மத்திய அரசோட ப்ராஜெக்ட் சீட்டா திட்டம் என்றால் என்ன? இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு கொடுக்கும் நிதி எந்தெந்த மாநிலங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது? மேம், மத்திய அரசு வந்து சீட்டா அது வந்து ஒரு பிரிடேட்டர், கொன்றுண்ணி, அதனுடைய சமநிலையை பாதுகாக்கும். சீட்டா வந்து மானுடைய இல்லை புள்ளிமான், கவரிமான் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதனுடைய பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது சீட்டா. அந்த இந்தியன் சீட்டா இந்தியாவில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 1980களில் தான் கடைசியாக ஆந்திர பிரதேசத்தில் ஒரு சீட்டா இருந்தது அப்படின்னு கேள்வி, அதோட போயிடுச்சு. இப்போ மத்திய அரசு வந்து சீரிய முயற்சியில் அதை எடுத்து ஆப்பிரிக்காவிலிருந்து கொண்டு வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் ரீஇன்ட்ரொடக்ஷன். அப்படின்னா அந்த சூழ்நிலையை சமநிலைப்படுத்துறதுக்கு அவங்க தான் சிறப்பானவங்க. நீங்கள் அந்த இடத்துல போய் சிங்கத்தையும் புலியும் விட்டால் அவங்களால அங்கே சர்வே ஆக முடியாது. ஏன்னா அந்த சூழ்நிலை சீட்டா தான் அது வந்து சரியான ப்ரிடேட்டராக இருக்க முடியும். அப்போது அதை கொண்டு வந்து திரும்ப ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்படி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டடீஸோ குணோ அப்படின்ற இடத்துல கொண்டு வந்து அவங்க வந்து சாங்சுரியில் கொண்டு வந்து விட்டு அதை ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு அது அடாப்ட் ஆகணும். ஏன்னா ஆப்பிரிக்கன் சீட்டா இங்கே வந்து அடாப்ட் ஆகும், நல்லா அடாப்ட் ஆகி இப்போ அதெல்லாம் வந்து குட்டியெல்லாம் போட்டு அங்கே இருக்கிற சூழ்நிலையை சமநிலைப்படுத்துறதுக்கு இது ரெடி ஆகிட்டு. ஸோ இது வந்து ஒரு கண்ட்ரியெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ
பெருசாக இந்த மாதிரி ரீஇன்ட்ரொடக்ஷன்லாம் பெருசாக அவங்க வந்து எடுத்துக்க போகிறதுக்கு சமநிலையை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் மேம்படுத்துவதற்கும் விலங்குகள் தான் வந்து சிறப்பான முறையில் வந்து செயல்படுகிறது அப்படின்றத தெரிஞ்ச நம்மளுடைய மத்திய அரசும் மாநில அரசும் அந்த சீட்டா எந்தெந்த ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த அரசுகளும் இணைஞ்சு மத்திய அரசினுடைய ஃபண்டின் மூலமாக இவங்க நிறைய இந்த மாதிரி ரீஇன்ட்ரொடக்ஷன் 2 முறை கொண்டு வந்திருக்காங்க. அதனுடைய சக்ஸஸ் ரேஷியோ ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. மக்களும் அதுக்கு ரொம்ப பெரிய ஆதரவு கொடுத்து இப்போது அது வந்தால் அந்த சூழ்நிலையை மட்டும் சிறப்பாக்குறது இல்லாமல் அங்கே டூரிசமும் டெவலப் ஆகும். ஈகோ டூரிசம் ஏதாவது பார்க்கறதுக்காக நம்ம இங்கேருந்து ஆஃப்ரிக்காவுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. சீட்டா பார்க்கணுன்னா நம்ம ஆஃப்ரிக்கா போகணும், அரேபியன் கண்ட்ரீஸ் போகணும். இப்போது இந்தியாவிலே இருக்குது. அப்போது அங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அந்த பணம் நம்ம இந்திய பணம் வந்து தடைப்படுது. மத்திய அரசு செயல்பட்டது வந்து பாராட்டத்தக்கது. நான் அது வந்து அதில் நானும் ஒரு மெம்பராக அதில் டைரெக்டாக இல்லாமல் இன்டைரக்டாக இருக்கிறது வந்து எனக்கு ஒரு பெருமையான செயலாக நான் சொல்கிறேன் மேம். சார், காடு வளர்ப்பில் வந்து இந்த வனத்துறையோட பங்கு பற்றி நீங்கள் வந்து நிறைய சொல்லிட்டீங்க. காடு வளர்ப்பில் பொதுமக்களுடைய பங்கு ஏதாவது இருக்குதா? பொதுமக்கள் எந்த விதத்தில் இதில் ஈடுபடுறாங்க? மனிதன் இல்லாமல் எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது. இது அரசாங்கம் மனிதன் அப்படின்ற, அதாவது பொதுமக்கள் அரசாங்கம், இவங்க ரெண்டுக்கும் இணைப்பு இருந்தால் மட்டுமே எந்த ஒரு ப்ராஜெக்டோ எந்த ஒரு ப்ரோக்ராமும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். கவர்மெண்ட் என்ன நினச்சிருக்குன்னா மக்களோடு இணைந்த செயல்பாடுகள் தான் இருக்கணும். அப்போ தான் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும். போது காடுகள் வளர்ப்பில் வந்து மக்கள் அர்பன் ஃபாரஸ்ட்டாக இருந்தாலும் சரி, கம்யூனிட்டி ஃபாரஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ரூரல் ஃபாரஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அக்ரோ ஃபாரஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எல்லா ஃபாரஸ்ட்ரி ஆக்டிவிட்டிலையும் மக்களை இணைஞ்சு செயல்படணும். இப்போ நம்ம பாண்டிச்சேரியை பொறுத்தவரைய அர்பன் ஃபாரஸ்ட், செல்ஃப் ஹெல்ப் குரூப் மெம்பர்ஸ், நரேகா ஒர்க்கர்ஸ், என்ஜிஓஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காமன் பப்ளிக்ஸ் எல்லாருமே இணைஞ்சிருக்காங்க. யாரோ ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த ஒரு வருஷத்தில் ஒரு இடத்துலையாவது ஒரு செடியோ ஒரு மரமோ நிச்சயமாக நட்டு இருப்பாங்க. ஸோ 15 லட்சம் மக்கள் தொகை உள்ள நம்ம பாண்டிச்சேரியில் 15 லட்சம் பேரும் ஒரு வருஷத்தில் ஒரு முறையாவது நட்டிருக்கலாம். 15 லட்சம் மரங்கள் நம்ம ஊரில் நடப்பட்டிருக்குது. இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன மக்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம நட்டதோடு விடாமல் நம்ம நட்ட மரம் அது வந்து கண்டிப்பாக அது வந்து ஓங்கி வளர்ந்து நிற்கணும் அப்படின்ற எண்ணத்தை மனசில் வச்சுட்டு நம்ம எப்போ போனாலும் அந்த பக்கம் போனோமா அது நம்ம வச்ச மரம் அப்படின்னு அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு வரணுன்றதுக்காக தான் நம்மளோட பாரத பிரதமர் வந்து தாயின் பேரில் ஒரு மரம் நடுவோம் அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வந்தார் 2024. அது சிறப்பான முறையில் போய்கிட்டு இருக்கு. அந்த தாயின் பேரில் ஏன் சொன்னாங்கன்னா, அம்மா தான் நமக்கு வந்து எல்லாமே, அம்மா தான் ஆதாரம், எல்லா உயிருக்கும் தாய் தான் ஆதாரம். ஸோ தாயின் பேரில் ஒரு மரம் நடும்போது அந்த மரம் வந்து எந்த ஒரு பிள்ளையும் தாயை தள்ளி விட்டோ எங்கேயும் போக மாட்டான்ற எண்ணத்தை கொண்டு வந்ததுனால எல்லா பிள்ளையும் ஒரு தாய்க்கு பிள்ளையாக தான் இருப்பாங்க. ஸோ எல்லா பிள்ளையும் தன் தாய்க்கான ஒரு மரத்தை நட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த நட்டதை இன்னும் சிறப்பான முறையில் கண்டினியூஸாக பாதுகாக்கணும், அதை வந்து வளர்த்து எடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் ஆன்மீக வனம் அப்படின்னு நம்மளுடைய ஹானரபிள் எல்ஜி சார் வந்து அது வந்து நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் இனாகிரேட் பண்ணி வச்சார். அதிகாரிகளிலிருந்து எல்லாருமே நடணும் அப்படின்னு உத்தரவு போட்டு எல்லாருமே நட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தாய்க்கு ஒரு மரம் நீங்கள் நட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சரௌண்டிங்கில் எல்லா இடத்துலையுமே வந்துடும். ஸோ எவ்ரி இண்டிவிஜுவல், எவ்ரி சிட்டிசன், சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நட்டுட்டு தான் இருக்கிறாங்க. சில பேர்லாம் 1000 மரம் 500 மரங்களாக நடுறாங்க. ஸோ நம்மளும் அவங்க கூட சேர்ந்து ஒன்றுன்றது வந்து மினிமம். அதுக்கு மேலே எப்பப்பெல்லாம் குறைந்தபட்ச நேரம் வருதோ, நீங்கள் மரம் நடலைன்னா கூட சரி, போகிற வழியில் இருக்கிற அந்த சீடை, மரத்துலேருந்து உள்ற சீடை எடுத்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஓரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல தூவி விட்டு போனாலே போதும். நம்ம அதை விட சிறப்பான மக்களுக்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்கறதையும் சரி, பசுமை கொடுக்கறதும் சரி. இப்போ அடிக்கிற வெயிலில் மக்கள்லாம் இப்போ சிட்டிக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே ரோட் சைட்லாம் போனால் எவ்வளோ வெயில் கனலாக கொதிக்குது. அங்கேருந்து மரத்தை எங்கெங்கெல்லாம் அப்போ தான் போய் மரத்தை தேடி மரத்து நிழலில் நிற்கிறோம். அப்போது நம்ம போகிற இடத்துல இந்த இடத்துல வெயிலாக இருக்குது, இங்கே ஒருத்த மரத்தை நடுவோம் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நடணும். ஸோ எல்லா இடத்துலையும் சிமெண்ட் கான்கிரீட்டை போடாமல் அதுக்குன்னு போடும்போது நம்ம வேலை செய்கிற அந்த சிமெண்ட் போடுற அந்த தொழிலாளிக்கும் அந்த அறிவை புகட்டணும். இந்த இடத்த நிறைய சும்மா போடக்கூடாது, இந்த இடத்த ஒரு ஹோல்ஸ் போட்டு இந்த இடத்துல ஒரு மரத்தை வைக்கணும் அப்படின்னு ஒரு பக்கெட் அளவுக்கு, ஒரு சிமெண்ட் பக்கெட் போடுற அளவுக்கு கூட அந்த இடத்த ஒரு பக்கெட் வச்சு அதை போட்டு விட்டுட்டோன்னா அந்த இடத்துல ஒரு மரம் வைக்கிறதுக்கு உண்டான எண்ணத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா சிறப்பான முறையில் இன்னும் இப்போ இருக்கிறத விட இன்னும் அதிகமாக கொண்டு போகலான்றது நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்டாலே வந்து எல்லாரும் ஏதாவது ஒரு மரத்தை நட்டுடுவாங்க, இல்லை விதையாச்சும் எங்கேயாவது தூவிடுவாங்க சார்.
சார் இப்போ வந்து ஊஸ்டேரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நிறைய பறவைகள் வந்து தஞ்சம் அடையுதுன்னு சொல்கிறாங்க. பல அரிய பறவைகள்லாம் வருதுன்றாங்க. இப்போ அதை பாதுகாக்கிறதுக்காக உங்ககிட்ட ஏதாவது திட்டம் இருக்கா? நீங்கள் என்ன செய்கிறீங்க? உசிட்டேரின்றது வந்து லீகல் ஸ்டேட்டஸ் என்னன்னா வைல்ட் லைஃப் சாங்சுரி, உசிட்டேரி வைல்ட் லைஃப் சாங்சுரி மேம். அது வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 படி அது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக வந்து அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்கு. அதில் வந்து நிறைய பறவைகள், நம்ம லோக்கல் உள்ளூர் பறவைகளும் சரி, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பறவைகளும் வந்து இலைப்பாரி ப்ரீடிங் பண்ணி தன்னுடைய குழந்தைகளை முட்டையை வச்சு குஞ்சு பொறிச்சு பெருசாக்கின பின்னாடி கொண்டு போகும். அது வந்து வின்டரில் வந்து இங்கே வரும் மேம். வட அரைக்கோளத்திலிருந்து தென் அரைக்கோளத்துக்கு வரும். ஸோ நம்ம வந்து வட அரைக்கோளத்தினுடைய மையப்பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இது வந்து அவங்களுடைய சூழ்நிலைக்கு வந்து சிறப்பானதாக இருக்கிறதுனால இங்கே வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அதுக்குண்டான குஞ்சுகளுக்குண்டான சாப்பாடெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு பெருசாக வளர்த்தி கொண்டு போகும். ஸோ அதுவும் இல்லாமல் லோக்கலாக இருக்கிற அனிமல் பேர்ட்ஸ், அங்கே உசிடேரியில் வந்து 86 வகையான பறவை இனங்கள் இருக்குது. போன வருஷம் சென்சஸ் படியும் இந்த வருஷம் சென்சஸ் படியும். ஸோ இதை வந்து சிறப்பான முறையில் நாங்கள் வந்து பாதுகாத்துட்டு இருக்கிறோம் மேம். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய வாழிடம், முக்கியமான வாழிடம் வந்து அந்த இடம், அதனுடைய நீர்நிலை, அந்த நீர்நிலையை வந்து குவாலிட்டியான நீர்நிலையாக மெயின்டைன் பண்ணாதான் மீன்களுடைய எண்ணிக்கை இருக்கும். அதே போல் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் கழிவுகளோ எந்த ஒரு மனித கழிவுகளோ அதில் வந்து சேராமல் அதை சிறப்பான முறையில் தூர்வாரி சைடில் எல்லாத்தையும் நிறைய பழம் வகைகள் மரங்களும் இல்லை செடி, அதாவது அதனுடைய நெஸ்டிங்காக, ஒன்று வந்து ப்ரீடிங், இன்னொன்று வந்து ரூஸ்டிங். அது வந்து ப்ரீடிங்க்கு வந்து நெஸ்ட் கட்டணும் இல்லைங்களா, அதுக்குண்டான இடமும் நம்ம வந்து போட்டு வைப்போம். அதுக்குண்டான மரங்கள், சரியான மரங்கள் இருந்தால் தான் அங்கேயும் வரும். ஸோ அந்த மாதிரி மரங்களெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி போட்டு அதனுடைய நீர்நிலையும் சிறப்பான முறையில் மேம்படுத்துறதுனால உசிடேரி வந்து சிறப்பான ஒரு புகலிடமாக இருக்குது நம்மளுடைய பறவைகளுக்காக. அது மட்டும் இல்லாமல் நிறைய மீன் இனங்களும் அதில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஃபிஷ் வந்து பேர்ட்ஸ்க்கு வந்து உணவாகும், பேர்ட்ஸ் வந்து அந்த தண்ணியினுடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி எஃபெக்ட். இந்த தண்ணீர் தான் நம்ம வந்து குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் பயன்படுத்திட்டு இருக்கோம். இதிலிருந்து வெளியே வர அந்த தண்ணி நல்ல ஃபெர்டைல் வாட்டராக இருக்கிறதுனால நம்மளுடைய உற்பத்தி அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரொம்ப சிறப்பான இருக்குது. இது வந்து குடிநீராகவும் பயன்படுத்தப்படுகிறது மக்களுக்கு. நம்ம பாண்டிச்சேரியில் உள்ள மக்களுடைய குடிநீர் தேவையை இது வந்து நிறைவேற்று. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஏரிகள் நிறைய நீர்நிலையை தேக்கி வைக்கிறதுனால தண்ணி வந்து பூமிக்கு அடியில் வந்து ஊடுருவி போய் அதில் இருக்கிற அந்த உப்பு தண்ணி வந்து கடல்ல இருந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து தடுப்பணையாக பயன்படுது. அதனால நம்ம இது என்ன ஆகுதுன்னா, வீட்டிலிருந்து வர்ற தண்ணியெல்லாம் உப்பு தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய பைப்பில் இருந்து எல்லாமே நம்ம மனிதனுக்கு கூட பிரச்சனைகள் வரும் உப்பு அதிகமாக இருந்ததுன்னா. ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நீர்நிலைகளை வந்து நம்ம மேம்படுத்த வேண்டும். அரசாங்கம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நிறைய ப்ராஜெக்ட், வெட்லேண்ட் அத்தாரிட்டின்னு ஒரு கிரியேட் பண்ணி இந்த மாதிரி செயல்படுத்தணும். இத்தனை வெட்லேண்டுகள் இருக்குது, எல்லா வெட்லேண்ட்னா நீர் ஏரிகள், இது எல்லாத்தையும் டிஜிட்டலாக பண்ணி அரசாங்கம் அதுக்கு பணம் கொடுத்துருக்கு. நாங்கள் அதை டிஜிட்டைஸ் பண்ணியிருக்கோம். 115 வெட்லேண்டு இப்போ வரையும் டிஜிட்டல் பண்ணியிருக்கோம். மீதி இருக்கிற வெட்லேண்ட் அனைத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி சின்னதுலேருந்து மைக்ரோ, மினி, மேக்ரோ எல்லா வெட்லேண்டையும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறோன்னா, கடற்கரை ஓரத்தில் இருக்கிற எல்லா ஃபாரஸ்ட் ஏரியாவிலையும் மைக்ரோ கேட்ச்மெண்ட்ன்ற 5 மீட்டர் அகலத்துக்கு சின்னதாக குழி எடுத்து அதன் மூலமாக தண்ணியை தேக்கி வைக்கிறோம். அப்போ என்ன ஆகுன்னா, அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் மழை காலத்தில் தண்ணிகள் சேகரிக்கப்பட்டு அந்த தண்ணி சுற்றியும் செடி நட்டுருவோம். ஸோ அந்த தண்ணியை எடுத்துட்டு மரங்கள் வளரும் அந்த பீரியடில். அதே போல் அடுத்த மே மாதம் வரைய, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைய நமக்கு வந்து அந்த தண்ணி, அதில் இருக்கிற தண்ணி வந்து நமக்கு வந்து பயன்படுது. எதுக்குன்னா, அனிமல் குடிக்கிறதுக்கும் அது பயன்படுது. அதே போல் பக்கத்தில் இருக்கிற செடிகள்லாம் அதை எடுத்து வளர்றது கூட பயன்படுது. இதன் மூலம் என்ன ஆகுதுன்னா, கடற்கரையை அடுத்தே தண்ணி வந்து பூமிக்கு அடியில் போகிறதுனால கடல்ல இருந்து அடியில் வர்ற உப்பு தண்ணி, அது வந்து அக்குஃபயர்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்கு உள்ளே வர்ற தண்ணியை வந்து உப்புனுடைய உள்ளே வர்றதை வந்து தடுக்குது. இப்போ நீர்நிலைகளோட பாதுகாப்பில் பொதுமக்களோட பங்கு என்னங்க சார்? எல்லா வில்லேஜ்லேயும் எல்லா நிலத்துலையும் எல்லா மக்களும் அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன 5 மீட்டர் 4 மீட்டர் 3 மீட்டர் குழியை எடுத்து மழைக்காலத்தில் மழை நீரை சேகரித்தோம்னா, அதாவது பெரிய குழி இல்லாமல் அகன்ற குழி 2 மீட்டர் ஆழம் 5 மீட்டர் ஆகலாம், இல்லை அவங்க வீட்டுக்கு இருக்கிற இடத்த பொறுத்து கடற்கரை ஓரமாகவோ இல்லை எங்கெங்கெல்லாம் தண்ணி வருதோ அதை வந்து சேமித்து வச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா பெர்குலேட் ஆகும், பூமிக்கு அடியில் போகும். அந்த பூமிக்கு அடியில் போகிறத நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். இல்லாட்டி என்ன ஆகுன்னா, என் வீட்டில் சிமெண்ட் போட்டு எல்லாத்தையும் நான் வந்து சீவேஜில் போனேன்னா அது எல்லாமே கெட்ட தண்ணியாக மாறிடும். அதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணணும், அதுக்கு 1000-500 கோடி ரூபாய் செலவு பண்ணணும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எல்லா மக்களும் அவங்களுடைய தண்ணியை அங்கேயே
ஃபில்டர் பண்ணுனா அவங்க வீட்டுக்கு போர் போடுறாங்கன்னா அந்த போர் தண்ணி வந்து ஃபில்டர் ஆகி டைரெக்டாக போரில் போடக்கூடாது. அது பக்கத்தில் மண்ணில் தான் வைக்கணும். மண் ஃபில்டர் ஆகி கீழே கடைசியில் போய் தான் சேரணும். அந்த மாதிரி பண்ணோம்னா சிறப்பான முறையில் நீர்நிலை மேம்பாட்டையும் செயல்படுத்தலாம். அதே போல் அரசாங்கம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறாங்க. குப்பை கோலங்கள், வீட்டில் இருக்கிற சாலிட் இது எல்லாத்தையும் வெளியே கொட்டாமல் தாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற அந்த ஒரு கார்னரில் கம்போஸ்டாவோ இல்லை அதை ஸ்ட்ரெட்டர் பண்ணி அதே யூஸ் பண்ணோம்னா சாலிட் வேஸ்ட் வராமல் பாதுகாக்க, வெளியே கொண்டு வராமல் ஒரு வீடுனா அந்த வீட்டில் வந்து 100% சஸ்டைனபிள் ஹவுஸ், க்ரீன் க்ளீன் ஹவுஸாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டோம்னா நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம நாடு வந்து வளர்ந்த நாடுகளோட சிறப்பான பசுமையாகவும் க்ளீனாகவும் சிறப்பான எண்ணம் கொண்ட மனிதர்களாகவும் நம்ம வந்து வாழ்றதுக்கு உண்டான வழியே இது செய்யும்ன்றதை நான் உண்மையாக நம்புகிறேன். ஸோ மக்கள் இதை வந்து எடுத்து ஒவ்வொரு நம்ம பிள்ளைக்கு நம்ம நல்லா எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி நம்ம சமுதாயத்துக்கும் நல்ல விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்ம வந்து அது வந்து முன்னின்று நடத்தணும். ஒவ்வொரு மனிதனும் இது என்னோட வீடு, என்னுடைய வீதி, என்னுடைய வில்லேஜ் அப்படின்னு செயல்படுத்தணும். அப்போ செயல்படுத்தினா சிறப்பாக நம்ம செய்யலாம். ஓகே சார், இது வரைக்கும் வந்து காடு, விலங்குகள் அதை பற்றி மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து சமுதாயத்துக்கு என்ன செய்யணுன்றதையும் நீங்கள் வந்து தெளிவாக சொன்னீங்க. இன்னொன்று, மத்திய மாநில அரசுகளோட திட்டத்தை பற்றி வந்து ரொம்ப தெளிவாக புரிகிற வகையில் சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க சார். நன்றி மேம். நேயர்கள் இதுவரை கேட்டது வளர்ச்சி பயணம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்த தொடர் நிகழ்ச்சி. இதில் வனவிலங்குகளின் பாதுகாப்பு குறித்து புதுச்சேரி வனம் மற்றும் வனவிலங்குத்துறை ஆணையர் டாக்டர் அருள்ராஜன் பங்கேற்ற சிறப்பு நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஆனந்தி முருகன். நிகழ்ச்சி அமைப்பு பிபின் யஸ்நாத். அமைப்பில் உதவி வினோதினி பக்ரிசாமி. படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.